Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா curdrice fritters வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல வந்து நார்மலா வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சோம் அப்படினா லெமன் ரைஸ், புளி சாதம், curd rice அந்த மாதிரி செஞ்சோம் அப்படினா சில நேரங்கள்ல வந்து அது அதிகமாக மாதிரி ஆயிடும். அப்போ வந்து நம்ம வந்து அது வேஸ்டா தான் ஆக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க இந்த மாதிரி curdrice fritters வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து curd riceல தான் செய்யணும்னு கிடையாது. என்ன வெரைட்டி ரைஸ் வந்து அதிகமானாலும் நீங்க இப்படி செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். குழந்தைங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க. எந்த ஸ்நாக்ஸும் இல்ல, சாதம் மட்டும் தான் இருக்கு அப்படினா கூட நீங்க இத செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும். நீங்க செஞ்சு வச்சிருக்க தயிர் சாதம் வந்து நல்லா குழைவா இருந்துச்சு அப்படினா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா மிக்ஸில வந்து லைட்டா ஒரு சுத்தி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் மிக்ஸில கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்சதும் கொஞ்சம் தண்ணி ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படினா ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தயிர் சாதத்தை இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில கொஞ்சம் ஒற்ற மாதிரி இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து நீங்க தண்ணில நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு அப்புறமா எடுங்க. இப்போ இப்படி எடுத்ததும் லைட்டா இப்படி நல்லா உருண்டை ஆக்கிட்டு நான் வந்து மைதா மாவை வந்து தண்ணில ஒரு ஸ்பூன் வந்து நல்லா கலந்து வச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அப்பளம். இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணதும் திரும்ப வந்து மைதாவில் இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பளத்தில் போட்டு நல்லா திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே இதுலேயே நீங்கள் நடுவில் வந்து எதாவது ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தயிர் சாதம் எடுத்து இப்படி கையில் வடை மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. இது உள்ள ஒரு பீஸ் வந்து ஊறுகாய் வச்சுக்கிறேன். இது வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் ஊறுகாய்க்கு பதிலாக வேறு எதுவும் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். என்ன ஊறுகானாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கையில் இந்த மாதிரி உருண்டை ஆக்கிட்டு அதே மாதிரியே நம்ம மைதா மாவில் வந்து இப்படி உருட்டி இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு உள்ளுக்கு ஊறுகாய் வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. நீங்கள் வந்து 2 கோட்டிங் கொடுக்காம கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைனா வந்து பிரெட் க்ரம்ஸோட அப்பளத்தை மிக்ஸ் பண்ணி ஒரே கோட்டிங்காகவும் கொடுத்துக்கலாம். தனித்தனியாக 2 கோட்டிங் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைனா பிரெட் க்ரம்ஸோட, செகண்ட் கோட்டிங் வந்து அப்பளத்தோட தனியாக கொடுத்துக்கலாம். அப்பளத்தை வந்து நான் நல்லா பொரிச்சு நல்லா உடச்சி வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி கோட்டிங் கொடுத்த உடனே இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை இதில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக வந்து பொரியிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் பரட்டி விட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே இதை வந்து எடுத்துடலாம். மற்ற பால்ஸையும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ curdrice fritters வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நீங்கள் வந்து தயிர் சாதம் வீட்டில் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் பிளைன் ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை லெமன் சாதம் அந்த மாதிரி எந்த ரைஸ் வந்து வீணானாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வீணாகாது. குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.